ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம், வாங்க பார்க்கலாம். வெங்காயம் பல்லாரி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் ஒரு 2 போதும். இப்போ 2 பச்சை மிளகா கீரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க பாப்பா சாப்பிட்றதுனால காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டேன், அதனால் 2. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 4 மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதில் பாதி இருந்தால் போதும், பாதி பிழிஞ்சாலே போதும். அப்புறம் புதினாவையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். பிரியாணி மசாலாவும் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் தான் போட்டேன். கறி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 250 கிராம் இருக்கும். இதில் நம்ம சிக்கன் பொடி 65 பொடி யூஸ் பண்ணுவோம்ங்களா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சதுலேருந்து இதில் எடுத்து போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம கலந்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி கலந்து வச்சுக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சாலும் கூட போதும். நீங்கள் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வசங்குறதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கனாலும் இதில் நல்லா மசாலா செட் ஆயிரும். இப்போ சிக்கனில் போட்ட பீஸ் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா மசாலா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் நான் 100 ml இருக்குது. இதில் ஒரு காவாசி தான் போடுவேன். ரொம்ப நெய் போட்டால் எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டா. நீங்கள் நெய் அதிகமாக ஊற்றி எண்ணெயை கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் அரிசி ஒரு உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அந்த உலக்கு. அதில் ஒரு உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்ச நேரம் ஊற போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போது வாங்க நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது கனமான பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா பிரியாணி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டை கிராம்பு அது எல்லாத்தையும் அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா பொன்னிறமாக நல்லா வெடிச்சிருச்சு. பெருஞ்சீரகம்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. அதெல்லாம் நல்லா பொன்னிறமானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதோட எண்ணெயோடையும் நெய்யோடையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கணும், பொன்னிறமாக நல்லா வதங்கணும், ப்ரௌனிஷாக. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா மையாக வதங்கினா தான் சூப்பராக இருக்கும். இது வதங்கட்டும். இப்போது இதையும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது தக்காளி
ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம வெங்காயத்தை வதக்கணுன்னே நம்ம அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டோம்னா அடியில் பிடிக்கும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்பேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது நல்லா தக்காளி வதங்கிருச்சா, இப்போ வதக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் அப்படி இருக்கும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அடியில் பிடிச்சா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இப்படி நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட கலரும் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனு, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கனை நான் கலந்து வச்சுருக்க அந்த சிக்கன் 65 மசாலாவில் சில டைம் வந்து உப்பு இருக்கும், சில பொடியில் வந்து உப்பு இருக்காது. அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு அதை பிசைஞ்சு வைக்கும்போது உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி மசாலா கலந்து வச்சிங்கன்னா உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி தயிரோடு நல்லா கலந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பிரியாணி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். சிக்கன் அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வேகும். இப்போது நல்லா சிக்கன் வந்து ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு உலக்க அரிசி எடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் 1.5 ஊற்றினா போதும். இது பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறனால 1.5 ஊற்றினா போதும். இதே நீங்கள் வீட்டு அரிசியில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் புளிஞ்சால் போதும், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்கும்போது அரிசியை போட்டால் தான் கரெக்டான பதத்தில் நம்ம இறக்க முடியும், இல்லைனா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதோட மெதுவாக கலந்து விடுங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வைக்கும்போது முதையே பாஸ்மதி ரைஸை கழுவிடணும். கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டணும். இல்லை நீங்கள் ஊறினதுக்கப்புறம் கழுவினீங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது அரிசி இதில் போட்டாச்சு. இது நல்லா கொதி வரணும். இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் வேகும். இப்போது தோசைக்கல், ஒரு கனமான தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க. அது நல்லா சூடாகணும். அது வந்து அரிசியை போடுறப்பே இந்த பக்கம் வச்சுருங்க. வச்சிங்கன்னா இது நல்லா சூடானா இது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு சுடுதண்ணி, ஒரு பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தை மேலே தம்முக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. கொதிச்சு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா இதில் நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம், அந்த அளவே கரெக்டாக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு நான் குறைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொதி வந்ததும், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அரிசியாக வந்ததும், லேசாக பபுள் தான் வந்துட்டுருக்கும்போது
நம்ம வந்து இதை அந்த தோசைக்கல் சூடாக வச்சுருக்கோம்ல அந்த தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு இந்த பதம் வந்ததும் கொஞ்சம் பபுள் பபுளாக தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது இதை மூடிட்டு மேலே ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தை வச்சுருங்க. நீங்கள் வெயிட்டுக்காண்டி வெறும் பாத்திரம் கூட வைக்கலாம். வெயிட்டுக்காண்டி வெறும் பாத்திரம் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம், தண்ணியோடு வச்சுக்கலாம். சூடு பண்ணி தான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் சுடு தண்ணி போடாமல் பச்சை தண்ணி கூட இந்த மாதிரி வெயிட்டுக்காண்டி வச்சுக்கலாம். நான் எங்கள் பாப்பாக்காண்டி தண்ணி சூடு பண்ணேன், அதை இது மேலே வெயிட்டாக வச்சுட்டேன். இப்போது இது ஒரு 1/4 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்லேயே வைங்க. ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பிரியாணி நல்லா சூப்பராக வந்துடும். இப்போது இது தம் போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. மேலே மல்லி இலையை தூவிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. எவ்வளோ அழகாக நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.